அதுக்கப்புறமா நம்ம தளபதி அவரை வேற ஒரு ஜெர்சில பார்க்கும்போது ரொம்பவே கவலையா இருக்கு. ஒரு நல்ல பிளேயரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒவ்வொரு சிஎஸ்கே ஃபேன்ஸும் இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா 2023ல 5th டிராஃபி அடிச்சு தந்த ஒரு தெய்வம் தான் அவரு. அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்பவே கவலையா இருக்கு. ஆனா நேத்து நடந்த மேட்ச்ல அவரு பழைய டீமை எதிர்த்து ரொம்பவே சூப்பரா பிளே பண்ணாரு. நேத்து நடந்த மேட்ச்ல வெற்றிகரமா நாங்க நேத்து தோத்தாச்சு. நேத்தே எனக்கு தெரியும் தோத்துருவாங்கன்னு. ஆனா ஒண்ணு 2021ல சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தாங்க. அந்த வருஷம் கப்பையும் அடிச்சாங்க. அதே மாதிரி 2023ல ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ் பண்ணாங்க. அந்த வருஷம் கப்பையும் அடிச்சாங்க. 24-25 அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்சை வின் பண்ணாங்க, கப் அடிக்கல. 2026 இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் மேட்சை லாஸ் பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு வேலை ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ. நேத்து நடந்த மேட்ச்ல ஆர்ஆரோட பேட்டிங்கு பவுலிங்கு டாஸும் சரி எல்லாத்துலயுமே சும்மா கலக்கிட்டாங்க. நேத்து நடந்த மேட்ச்ல ரியான் பராக்கோட கேப்டன்சி ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் தானே போயிட்டு போகுது. தோல்விதான் வீரனுக்கு முதல் படியே. எப்படியாவது சிஎஸ்கே நெக்ஸ்ட் மேட்சையாவது கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்மளோட கர்ணனை கூட்டிட்டு வர பாருங்க. அவர் வரல சொன்னாலும் இழுத்துதான் வந்துருங்க. அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. நேத்து சிஎஸ்கே தோத்தது உங்களுக்கு எந்த அளவுக்கு வலியை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ